2 ராஜாக்கள் புத்தகத்தில் மாத்திரம் அநேக அற்புதங்களை நம்ம பார்க்குறோம். எலியா செய்தது மட்டும் 7 அற்புதங்கள். ஆனால் நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்தோம், எலியாவினுடைய ஆவி எலிசாவின் மேலே ரெட்டிப்பாக வேண்டும் என்று எலிசா கேட்டுக்கொண்டதின்படியாக எலிசா எலியாவினுடைய ஆவியைப் போல ரெட்டிப்பான ஆவியை அவர் பெற்றுக்கொண்டு எலியாவை காட்டிலும் ரெட்டிப்பான அற்புதங்களை செய்தார் என்று பார்க்குறோம். எலியா தீர்க்கதரிசனுடைய புத்திரருக்கு ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். ஒரு தீர்க்கதரிசி புத்திரருக்கு ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீயினுடைய மகன்கள் 2 பேரையும் யார் பிடிச்சு கொண்டு போக போகிறா? கடன்காரர்கள் பிடித்து கொண்டு போக போகிறாங்க. எதற்காக? கடன் நிமித்தமாக. அதை எலிசாவிடம் சொன்ன உடனே வீட்டிலே எண்ணெய் பெருக செய்து அந்த கடனை அடைக்கும்படியான அற்புதத்தை எலிசா செய்கிறார். அதற்கடுத்து நம்ம பார்க்கும்போது சுனேமியாவுக்கு அநேக நாட்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தது. பிள்ளை இல்லாதிருந்த அந்த ஸ்திரீக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படியே தீர்க்க தரிசனம் சொல்லி பிள்ளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நம்ம 2வதாக நம்ம பார்க்குறோம். 3வதாக அந்த பிள்ளை வளர்ந்து சிறு பையனாக இருக்கிறான். என்ன செஞ்சான்? திடீர்னு ஒரு வியாதி மரித்து போகிறான். அந்த மரித்து போகிற மகனை உயிரோடு எழுப்பக்கூடிய அற்புதத்தையும் எலிசா செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கில்காலுக்கு திரும்பி போயிருக்கையில் தேசத்தில் என்னாகுது? பஞ்சம் உண்டாகுது. பஞ்சம் உண்டானோடனே அங்கே என்னாகுது? ஒரு பெரிய பானையை அடுப்பில் வச்சு கூழ் காய்ச்சி எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லும்போது அதில் ஒருத்தர் என்ன செய்கிறார் தெரியாமல் பேய் கொம்மட்டி காய்களுடைய கொடிகளை அறுத்து கொண்டு அந்த பானையில் என்ன செய்கிறார்? ஒரு அற்புதத்தை செய்கிறார். மாவை கொட்டி அதை கூழ் காய்ச்சி எல்லாருக்கும் கொடு, அப்போ அது சாப்பிடத்தக்க ஆகாரமாகும் என்று சொல்லி கொடுக்கும்போது அதை எல்லாரும் சாப்பிடுகிறாங்க. அதுக்கடுத்து அங்கிருந்து பாகால் சலிசாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையும் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வரான். அதை கொண்டு வந்தோடனே எலிசா என்ன செய்கிறாரு? ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடுன்னு சொன்னோன்னே இங்கே 100 பேருக்கு நான் எப்படி இந்த கொஞ்சோண்டு சாப்பாடை நான் வைக்க முடியும்? வார்கோதுமையும் 20 அப்பங்கள் தான் இருக்குது, கொஞ்சோண்டு தாழ் கதிர்கள் தான் இருக்குது, இதை எப்படி நான் 100 பேருக்கு வைக்க முடியும் என்று சொல்லும்போது, நான் சொல்கிறத நீ செய்ய, நீ போய் கொடு, இன்னும் மீதி எடுப்பீர்கள் என்று சொல்லும்போது அதே போல் அங்கே பரிமாறும்போது என்னாகுது? எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு மீதியும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம் இல்லையா? 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு 5000 ஆண்கள் இருக்கிறாங்க, அதற்கு மேலான பெண்களும் இருக்கிறாங்க, பிள்ளைகளும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கர்த்தர் போஷித்து மீதியானதை 12 கூடைகளில் நிரம்ப செய்தார் என்று சொல்லி அந்த அற்புதத்தை பார்க்குறோம். அதே போல் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் என்ன இது? எலிசாவை கொண்டு கர்த்தராகிய தேவன் இந்த அற்புதத்தை செய்தார். 100 பேருக்கு எப்படி நான் கொடுக்க முடியும் என்று கேட்கும்போது, நீ கொடு, மீதியும் எடுப்ப அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையின்படி அங்கே எலிசா செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறது போல் எலிசாவை கொண்டும் கர்த்தராகிய தேவன் அநேக அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருந்தார். இன்றைக்கு நம்மை கொண்டும் எலியாவின் தேவனை எலிசாவின் தேவனை ஆராதிக்கிற நம்மை கொண்டும் கர்த்தராகிய தேவன் அநேக அற்புதங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசித்து அதிலே கர்த்தராகிய தேவன் எலிசாவின் மூலமாக செய்த அற்புதங்களை நாங்கள் பார்த்தோமே தகப்பனே. இந்த நாட்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேலே நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்களும் அநேக ஜனங்களுக்கு அப்பா முன்பாக ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக, ஒளியாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக கர்த்தர் எங்களை நிலைநிறுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே, நாங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் நாங்கள் பிரகாசித்து அப்போ இருளில் அநேக ஜனங்களை உம்முடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.